சேம் வந்து திவ்யா வந்து அவங்க கேம் வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க. திவாகர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கு. அந்த ஆளை நீங்க உள்ள விட்டதே பெரிய தப்பு. போன வாட்டியே திவ்யா கையை சொரண்ணா அமுக்கனா அப்படின்றப்ப அவன் கூச்சப்படாம ஆசைன்னு வேற சொல்றான். போன வாட்டி பிக் பாஸ்ல ஒரு வாட்டி சரவணன் சும்மா பஸ்ல என்னவோ பண்ணுன்னு சொன்னதுக்கு எல்லாம் மகளிர் கூட்டமும் வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு குடி பிடிச்சி நின்னீங்க. இப்போ எங்க போனீங்கன்னு தெரியல. இந்த நாய் இப்படி பண்ணிட்டு இருக்கு உள்ள. அவ்வளோ பொண்ணுங்க இருக்க இடத்துல எதுக்கு நீ உட்காந்து அவ்வளோ ஜெட்டிக்கும் கீழே ஒரு லைன் இங்கே ஏன்னா 6 பேக்ஸை வச்சுட்டு இருக்க. சரி அப்போ உடனே இப்படி வருவீங்க 6 பேக்ஸ் வச்சுருந்தா காட்டலாமான்னு. எப்படி இருந்தாலும் அருவருப்பாக தானே இருக்கும். அவர் என்னன்னா வச்சுக்கோங்க, அவங்க சொல்றாங்க மிஸ்டர் மெட்ராஸ் ஸ்டேஜில் போய் நீ நின்று பண்ணு, உனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தா. எல்லா பொண்ணுங்களும் இருக்கு, பொண்ணுங்க எல்லாம் இருக்க ரூம்ல உட்காந்து சட்டையை அவுத்து போட்டு படுத்துன்னு அதுவும் ஒரு பொண்ணு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிடுறா. யூஸ்வலாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா சட்டை அவுத்துருந்தோன்னா சட்டையை போட்டு இல்லை வாங்கன்னு கதவு திறப்பாங்க. நம்ம வீட்லேயே அப்பாலாம் சட்டை இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்றப்ப ஒரு சட்டையை போட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. நீ பொண்ணு இருக்குன்றப்ப சட்டையை அவுத்துட்டு உட்காந்து சுற்றிங்கிற ஒரு பனியனை போடு. உன்னை யாரும் உட்காந்துட்டு இப்போ நீ ஃபுல்லாக பயங்கரமாக ஃபார்முலா இருன்னு சொல்ல, ஒரு பனியனா போடு. எரிச்சலாக இருக்குல்ல, இது டார்ச்சருங்க.